எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து வசனத்தை வாசித்து 1000 வருஷ அரசாட்சி குறித்து சிந்திப்போம். 1000 வருஷத்தில் நடக்கிற அதிசயத்தையும் அற்புதத்தையும் சிந்திப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து, அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகள் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியின் வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டு விரியின் புற்றிலே தன் கை வைக்கும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாருமில்லை, கேடு செய்வாருமில்லை. சமுத்திரம் ஜலத்தில் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இப்போ ஒரு சிலர் கேட்குறாங்க, சர்ப்பம் எப்படி மண்ணை தின்னும்? தேவன் சிங்கமே மாட்டை போல வைக்கோல் தின்னும். நோபுகத் நேச்சரு நெல்லை தின்னது நெல், பண்ணது லொல்லு, மேலேருந்து வருது ஒரு சொல்லு, கீழே தள்ளு, நீயும் பிள்ளை தின்னு. ஆகவே சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும். ஆகவே விரின் பாம்பு குட்டி மேல் சிறு பிள்ளைகள் விளையாடும். ஒன்றும் அவருடைய பர்வதம் இந்த பூமி எங்கும் ஒரு தீங்கும் ஒரு கேடு செய்யாதபடி எல்லாத்தையும் டிசைன் பண்ணி கொடுக்குறார். புலியும் வெள்ளாட்டுக்குட்டியும் ஒருமித்து தங்கும். புலி வெள்ளாட்டுக்குட்டி கண்ட விடுமா? அடித்து கொன்று சாப்பிட்டோம். ஆகவே அந்த சுபாவத்தை தேவன் மாற்றி கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் பில்லு தான், மிருகங்களுக்கெல்லாம் பில்லு, மனுஷனுக்கு நெல். லொல்லு பண்ணாமல் வாழ கற்றுக்கணும். லொல்லு பண்ணால் எல்லாத்தையும் மாற்றிடுவார். ஆகவே தேவனுடைய வார்த்தையை வாசிப்போம். இந்த பூமியில் 1000 வருஷம் அரசாட்சியில் தேவன் இந்த பூமி எவ்வளோ அற்புதமாக அதிசயமாகி மாற்றுகிறார். அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை சீர்படுத்தணும். தேவன் என்ன செய்வார்? வேதத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் புல்லும் கிடைக்காது, நெல்லும் கிடைக்காது, முள்ளும் கிடைக்காது. ஆகவே தேவனுடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்து நம்ம 1000 வருஷம் அரசாட்சியை காத்திருப்போம். எப்படி சர்ப்பம் மண்ணை தின்னும், தேவன் எல்லாத்தையும் செய்வார். எப்படி சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும், எப்படி இந்த பூமி எங்கும் தீங்கு வராது இருக்கும். இப்போ இன்னைக்கு ஒரே அரசாங்கத்துக்குள்ளே 150 கோடி மக்கள் வாழ்கிறோம். ஒன்று ரெண்டு தீமை அங்கங்கே நடக்கும். இது எல்லாத்தையும் மாற்றுறது தேவனுடைய சுபாவம். தெய்வீக சுபாவம் வரும்போது இந்த பூமி எங்கும் 1000 வருஷம் அரசாட்சியில் யாரும் ஒரு தீங்கும் செய்ய மாட்டார்கள். அந்த மனநிலையை மாற்றி எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கிடைக்க வழி தேவன் தருவார். ஆகவே பஞ்சம் பசி பட்டினி இல்லாமல் ஆடு மாடு மிருகம் மனுஷன் எல்லாமே இந்த பூமியில் அற்புதமாய் வாழக்கூடிய நிலை தான் 1000 வருஷம் அரசாட்சி. 1000 வருஷம் அரசாட்சியில் தேவன் எப்படியாய் செய்கிறார் என்பதை வேதத்தை வாசித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அது சாத்தியமா என்றால் தேவனால் எல்லாம் சாத்தியம், தேவனால் எல்லாம் கூடும். ஆகவே நம்ம வேதத்தை சரியாய் அறிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தை விளங்கி கொண்டு, இன்றைக்கி நிறைய தப்பான விளக்கம். சர்ப்பத்துக்கு எப்படி காயன் பிறப்பான்? பெரிய ஒரு குழப்பத்தில் ஜனங்க சிக்கிக்கொள்வார்கள். இனத்தை பிறப்பிக்கும். ஆகவே தப்பான விளக்கம் சொல்லுகிற அநேக பேர் அற்புதம் அடையாளம் செய்வார்கள். அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு வேதத்தை சார்ந்து ஜெபித்து அர்த்தம் தெரியாவிட்டால் பலவிதமான செய்தி கேட்கணும். ஒவ்வொருத்தரும் எப்படி விளக்கம் சொல்கிறாங்க. ஆகவே அதுக்கு மேலே தேவனுடைய வார்த்தையை வாசித்து புரியாவிட்டால் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் அதெல்லாம் சொல்லி கொடுப்பார். எப்படி சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், அதே போல் சர்ப்பம் சபிச்சா மண்ணை தின்னும். ஆகவே இது எல்லாமே தேவனுடைய சட்ட திட்டத்தில் இருக்கிற தேவனுடைய திட்டம், அவருடைய சிஸ்டம். ஆகவே இது இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னா தேவன் எல்லாவற்றையும் செய்வார். புளியும் வெள்ளாட்டுக்குட்டி ஒருமித்து மேதன சாதாரண காரியமாக அதனுடைய சுபாவத்தை மாற்றி உணவு பழக்கத்தை மாற்றி கொடுத்துருவார். விரியன் பாம்புன்னா எவ்வளோ விஷம் நிறைஞ்சது, அது ஒன்றும் செய்யாது. விஷம் எப்படி வருது? பாசம் இல்லைன்னா விஷம் வந்துடுது. இன்றைக்கி பால் கொடுக்குற தாயே விஷத்தை கொடுக்குறான். பால் கொடுக்கும்போது தாய், விஷத்தை கொடுக்கும்போது பேய். சுபாவம் தான் அங்கே வேலை செய்யுது. ஆகவே தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொண்டு
தேவன் எதையும் செய்வார். ஆபிரகாமுக்கு இந்த கல்லில் பிள்ளை உண்டாக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எப்படி கல்லில் பிள்ளை வரும்? மண்ணில் மனுஷன் வரும்போது கல்லில் எல்லாம் வரும். தேவன் அதுக்குண்டான சிஸ்டத்தை செய்வார். ஆகவே இது எல்லாமே சாத்தியம். 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு நமக்குள்ளே இருப்பார். எருசலேமில் இருக்கிறாரு, அங்கே ராஜா உக்காந்துட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் தப்பான விளக்கம். உலகம் முடியும் போது தான் இயேசு வரார். அது வரைக்கும் உலகம் முடிவு பரிந்தும் சகல நாட்கள் நம்மோடு கூட இருந்து 1000 வருஷ அரசாட்சியில் நம்ம தான் இந்த பூமியை ஆள போகிறோம். யூதர்களும் புறஜாதியும் சேர்ந்து இந்த உலகத்தை ஆள போகிறோம். 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பித்தா புறஜாதிக்கு ரட்சிப்பு கிடையாது. இப்பொழுதே தேவன் ரட்சிப்பின் காலத்தை வைத்திருக்கிறார். ஆகவே புறஜாதியாகிய ஜனங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டால் தேவன் நம்ம காலத்தில் 1000 வருஷம் அரசாட்சி தந்தால் நாமளே சாகாத வாழ்வோம். இதெல்லாம் சாத்தியமானா எல்லாம் சாத்தியம். கெட்டிக்கோழி மாதிரி தேவன் நம்மளை மாற்றி விடுவார். 969 வருஷம் மெத்துசுலா வாழ்ந்தான். இன்னொரு 31 வருஷம் கூட்டினால் எல்லாம் சாத்தியமே. 1000 வருஷம் வாழ்ந்தாலும் இந்த பூமியில் ஒரு நன்மையும் கிடையாது. நித்திய ராஜ்யத்தை தேவன் தருவதற்கு இதெல்லாம் ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார். அது 1000 வருஷ அரசாட்சியை காத்திருப்போம். கர்த்தர் நம்ம காட்டில் தந்த பெரிய ஆசீர்வாதம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.